முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன காமுமாமா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கலையே. நீங்க கூட வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க, அக்கா கூட 3 மாசம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், 3 மாசம் இந்த வீட்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வேலைகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா 3 நாள் கூட தாங்க மாட்டீங்க போலயே. எனக்கு என்னவோ வர சாட்டர்டே சண்டே அண்ணனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பலாம் அனுப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு அண்ணன் வீட்டுக்குள்ள கேவலமான வேலைகளை பார்த்து வச்சிருக்காப்ல. அதாவது வார்த்தைகள் ஒன்று இருக்கு ப்ரோ, எங்க எப்படி பேசணும்னு ஒன்று இருக்கு. சும்மா கண்ட மேனிக்கு வார்த்தைகளை விடக்கூடாது. அண்ணன் கிட்ட யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீ ஒரு ஹீரோ, கண்டமேனிக்கு வார்த்தைகளை விடு, நீ வார்த்தைகளை விட்டா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பயந்து உடனே ஹீரோ மாதிரி பாப்பாங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. அண்ணனுக்கு பேச தெரியாம கண்டமேனிக்கு வார்த்தைகள் விடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ள தண்ணி பழத்துல சும்மா சண்டை போடுற உங்களுக்கே தெரியும். பட் இன்னைக்கு விஜய் பார்வதிக்கு கூஜா தூக்குறதுக்காக நம்ம தண்ணி பழத்துல போய் சண்டையை போட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுட்டாரு. நாய் பிஸ்கெட் சாப்பிடுறியா, உருண்டை ஸ்டாரு, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீ வந்து என் தகுதியே கிடையாது, நீலாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு ரொம்ப கொச்சையா பேசிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம பொம்பளை பொறுக்கி, யார் நம்ம தண்ணி பழத்தை பார்த்து நீ ஒரு பொம்பளை பொறுக்கி தானே, பைத்திய மாதிரி நடிச்சுட்டு பெண்கள்கிட்ட வந்து வலிஞ்சிட்டு சுத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் அப்படி வீசிட்டாப்ல. பட் இதுல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுல நம்ம திவாகருக்கும் காமு மாமாக்கும் பிரச்சனையே கிடையாது. திவாகருக்கும் காமு மாமாக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள யாருக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எப்பவும் போல நம்ம விஜய் பார்வதி பேச முடியாம அப்படியே அங்க எங்கமா வளாத்திட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம காமு மாமாக்கு பொறுத்துக்க முடியாம இப்ப பாரு நான் செஞ்சு விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு இப்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டாப்ல. சரி ஓகே, இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்குது, ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவியா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்கா எப்பவும் போல வீட்டுக்குள்ள சும்மா ஜாலியா எல்லாரையுமே அப்படியே உரண்டை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, எல்லாரும் பேட்டரி மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, மைக் பேட்டரியா. பட் அக்கா மாத்தல. அக்கா மாத்தாம வீட்டுக்குள்ள சும்மா அங்க எங்கமா பேசிக்கிட்டு தேவையில்லாம கதை அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் மாத்தி முடிச்ச பிறகு திருப்பி பிக் பாஸ் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு, விஜய் பாரு பேட்டரியை மாத்திக்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. சொன்ன பிறகு தான் வேகமா போய் பேட்டரி மாத்துறாங்க. மாத்த போகும்போது கனி அவர்கள் எதுக்கு எங்க அங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு கனி அவர்கள் உள்ள வந்து இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, விஜய் பார்வதி ஏதாவது ஒரு வேலையாச்சும் உருப்படியா பண்ணுங்க, கியூசியும் பண்ண மாட்டீங்க, வீட்டில் இருந்தாலும் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, அப்ப எதுக்கு தான் இங்க வந்தீங்க, வீட்டிலே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இங்க வந்து எதுக்கு உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அக்கா வார்த்தைகளை விட்டு தள்ளுறாங்க. அக்கா நீங்க வீட்டோட கேப்டனா இல்ல அந்த அன்பு கேங்கோட தலைவியா, நீ அன்பு கேங்கோட தலைவின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ வீட்டு கேப்டனும் கூட, அப்ப யாருக்கிட்ட எப்படி பேசுறோன்னு ஒண்ணு இருக்குல்ல, சும்மா எல்லாரையும் போட்டு அப்படி வறண்டலுக்க கூடாதுல்ல. அந்த வகையில் அக்கா எதுக்கு அப்படி பேசினாங்கன்னே தெரியல, சும்மா வார்த்தை விட்டாச்சு. அதுலதான் நம்ம விஜய் பாரு வந்து நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் எனக்கு தெரியும், நீங்க அந்த பேசுற வளர்ச்சிக்காதீங்க, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அக்கா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது தான் நம்ம காமு மாமா குறுக்க வந்து கனியவர்கள்ட்ட ஃபைட் பண்ணுவாப்ல. என்னன்னா இங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரூல்ஸே முதல் தரல, சும்மா இதா பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ மைக் பேட்டரி மாத்தலனா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா, அப்பெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது, முதல் ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் புரியாம ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள்ட்ட வந்து நம்ம காமு மாமா சண்டை போடுறாப்ல. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சா அங்க சண்டை நம்ம விஜய் பாருக்கும் கனி அவர்களுக்கு தான். பட் குறுக்க யார் வந்திருக்கா, காமு மாமா. பட் நான் இங்க ஒண்ணு கேட்கணும், காமு மாமா நீ எல்லாம் ரூல்ஸை பத்தி பேசலாமா மாமா, சொல்லு நீ ரூல்ஸை பத்தி பேசலாமா, உனக்கே ரூல்ஸ் தெரியாது. கத்தி குத்துக்கு அந்த டாஸ்க் ஞாபகம் இருக்கா ஐயா, அந்த டாஸ்க்ல என்ன பண்ணீங்க சார், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்ன முதுகுல குத்திட்டாங்க, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி தான் குத்தி இருக்கணும், டாஸ்கே ஃபேர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டையை போட்டீங்க. அதுக்கு சேதனை லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்க, பாரு லெட்டர்ல இவ்வளவு பெருசா எழுதி கொடுத்துருக்கு, அப்பவுமா உனக்கு தெரியல அந்த டாஸ்கே முதுகுல குத்துறதாண்டா, இது கூட தெரியாம கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் வெளுத்திருப்பாப்ல. அதே தான் இங்கேயும். பட் இங்க அண்ணன் என்ன சொல்றாப்லனா, இந்த மைக்கு பேட்டரி மாத்தலனா தப்பு கிடையாதுக்கா, பேட்டரி மாத்தல நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ பேட்டரி மாத்தலனா கூட அந்த மைக் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், ஏன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். சரியா, மைக் ஒர்க் ஆகாம போயிருக்காது. நீங்க மைக் ஒர்க் ஆகலன்னா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஓகே, மைக் ஒர்க் ஆகிட்டு இருக்கலாக்கா, இதுக்கு எதுக்குக்கா பனிஷ்மெண்ட் சொல்றாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இங்க மைக் ஒர்க் ஆகலன்னு பனிஷ்மெண்ட் இல்ல, பிக் பாஸ் அடுத்த இன்னொரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பனிஷ்மெண்ட். ஏன்னா ஒரு தடவை சொல்றாரு எல்லாரும் போய் பேட்டரியை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைமே நீங்க போய் பேட்டரியை மாத்தணும். பட் அந்த டைம் பேட்டரியை மாத்தாம உங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கும்போது திருப்பி பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்குன்னு தனியா கொடுக்காரு, அப்போதான் நீங்க வந்து பொறுப்பா நடந்துக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. இப்போ நாய் கொலைக்குது வீட்டுல, தெரிஞ்சேவா நீங்க தூங்குறீங்க, தெரியாம தான் தூங்குறீங்க, எங்க அண்ணன் தண்ணி போடலாம் 24 மணி உட்காந்துருக்கோம் ஆன்னு சொரியுது,
தெரிஞ்சா தூங்குறாரு, தெரியாம தூங்குறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது? பிக் பாஸ் நாய் அவுத்து விட்டுறாரு. நாய் கொலைக்குது. நாய் கொலைச்சன வீட்ல பனிஷ்மெண்ட் கொடுக்காங்களா? ஏன்? அவர் பொறுப்பா நடந்துக்கல. இந்த வீட்ல தூங்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு, அதனால அங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருக்காரு. என்ன ரூல் போட்டிருக்காரு? வீட்ல தூங்க கூடாது. சோ நீங்க ரூலை ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி பேட்டரியை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் தான், பிக் பாஸோட ரூல். பிக் பாஸ் சொன்னோன்னே இப்ப பேட்டரி எடுத்துக்கணும். அதை எடுக்காம நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னா பிக் பாஸ மதிக்கலன்னு அர்த்தம். சோ இங்க உங்களுக்கான பணியை நீங்க கரெக்டா பண்ணல, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். அதுவே தெரியாம எங்க அண்ணன் ரூல்ஸை பேச இங்க வந்துட்டாப்ல. சரி, அண்ணனை தூக்கி சைட்ல வச்சிடலாம், ஏன்னா அண்ணனுக்கு அவ்வளவுதான் வரும், அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்தது அந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே நம்ம விஜய் பார்வதி அவர்கள் வந்து தேவையில்லாம தண்ணி பழத்தை பார்த்து வார்த்தைகள் விட்டுட்டு இருந்தாங்க. ஏன் சோத்தை தின்னுட்டான், முட்டையை தின்னுட்டான், ஏன் சோத்தை தின்னுட்டான், முட்டையை தின்னுட்டான், உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை விட்டாங்க. அப்பதான் நம்ம தண்ணி பழம் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சார். இந்த வா பொண்ணு பேசிட்டு இருக்க வச்சுக்காத, எனக்கும் பேச தெரியும், ஒரே ஊருன்னு பார்த்து விட்டா நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் பார்த்துக்கோ, உனக்கு மரியாதை கெட்டுறன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் டென்ஷன் ஆயிட்டாப்ல. டென்ஷன் ஆனோடனே நம்ம விஜய் பாரு அந்த இடத்துல பேச முடியாம ஒரு மாதிரி தவுண்டு போயிட்டாங்க. போனோடனே நம்ம காமு மாமா பார்த்துட்டு இருந்தவர் போயிட்டு இங்க பாரு பாரு அவனை நான் முடிச்சு விடுறேன் வாத்தியாரே, நான் பாத்துக்கிறேன் வாத்தியாரே, நான் போய் ஆடுறேன் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா விஜய் பார்வதிட்ட சொல்றாப்ல. சொல்லி முடிச்சா நான் என்ன நினைச்சேன்னா, இவர் என்ன பண்ண போறாரு நினைச்சா, தேவையே இல்லாம திவாகரன் நின்றுட்டு இருக்கும் போது போயிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்றாரு. போடா ஏய் ஏய் நாய் பிஸ்கெட் வாங்கி தரவா, ஏய் போடா ஏய் நீலாம் ஒரு ஆளு போடா அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்றாப்ல. கிண்டல் பண்ணும்போது நம்ம அண்ணன் சண்டைக்கு போயிட்டாப்ல. எப்படி கிண்டல் பண்ணும்போது நம்ம அண்ணன் சண்டைக்கு போயிட்டாப்ல. சண்டை ஒரு மாதிரி முத்துருச்சோ. இவர் இங்க இருந்து நீலாம் ஒரு ஆளா, நீலாம் என்கிட்ட பேச தகுதி இல்லாத ஒருத்தன், நாய் பிஸ்கெட் வாங்கி தரவா, நாய் பிஸ்கெட் திங்கிறியா, நாய் பிஸ்கெட் திங்கிறியான்னு சொல்லிட்டு காமு மாமா வார்த்தை விடுறாரு. அதுக்கு நம்ம அண்ணன் இங்க இருந்து உன்னோட தரம் எனக்கு தெரியும், நீலாம் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு தூர போ, நீ எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க, உன்னை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் காரி துப்புவாங்க, சரியா, மக்கள் காரி துப்புறத வெளியே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் வார்த்தைகளை விடுறாரு. யாரு? காமு மாமா. என்ன சொல்றாருன்னா, உருண்டை ஸ்டாரு, நாய் பிஸ்கெட் திங்கிறியா, நீலாம் என்கிட்ட பேச தகுதியே கிடையாது, உனக்குலாம் அந்த தகுதி கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று கேட்கணும், காமு மாமா ஃபேன்ஸ், அது பிஆர்னு கூட வச்சுக்கலாம், ஃபயர் விடுவீங்களா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணன் 24 இந்த வீட்டுக்குள்ள யார் பேசினாலும், அதாவது இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் நார்மலாக வளர்ந்து வந்திருக்காங்களா, இந்த ரம்யா மாதிரி ஆட்கள், சுபிக்ஷா மாதிரி ஆட்கள், இப்போ நம்ம தண்ணி படம், இவங்கெல்லாம் நார்மலாக கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. ஒரு காமனர், உங்களுக்கே தெரியும். அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட், அவர் அப்படி தான் சொல்லிக்கிறார், பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட்னு அண்ணன் அப்படி வச்சுக்கலாம். பட் அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள தகுதி இல்லைங்கிறல, என்ன தகுதி வேணும் அவர்கிட்ட பேசுறதுக்கு, என்ன தகுதி வேணும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாளை பின்ன நான் வீடியோ போடாம எனக்கு தெரியணும்ல, அவரை பேசுற எனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால அப்படியே அது என்ன தகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் முடிஞ்ச அந்த தகுதியை போய் வாங்கிட்டு வரேன். இல்ல அந்த தகுதி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட தகுதி, அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னா சொல்லிருங்க. அடுத்த வீடியோல நான் இதை விட மோசமா பேசுறேன். ஏன்னா காமு மாமாக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டா வீடியோ போடலாம் இதுக்கப்புறம். அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள கேவலமா நடந்துக்கிறாப்புல. தகுதி இல்லையா? தகுதி சீரியல் தானே பண்ணீங்க, வேற எதுவும் பண்ணலையா? சீரியல்ல ஒரு லீட் கேரக்டர் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதானே. அதுக்குள்ள என்ன இவ்வளவு குதின்னு கேட்கிறேன். யோப்பா தகுதி கிடையாது, தகுதி என்ன தகுதி கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சமம். அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டார் போனாலும் எல்லாரும் சமம் தான். அந்த வீட்டோட முதல் ரூலே அதுதான். அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஹை கிளாஸ் போனாலும் சரி, லோ கிளாஸ் போனாலும் சரி, இல்ல போர் கிளாஸ் போனாலும் சரி, எல்லாருமே சமம் தான். எல்லாருமே இந்த வீட்டில் சமம். அதுதான் பிக் பாஸ் வீட்டுக்கான முதல் ரூல். ஓகேவா? அதை முதல் தெரிஞ்சுக்கணும். உனக்கு ரூலே தெரியாதுன்னு உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க பார்த்தியா, உனக்கு ரூல் தெரியாது, உனக்கு முட்டு கொடுக்குற ஒரு கூட்டத்துக்கும் ரூல் தெரியாது, ஒரு இலவும் தெரியாத கூட்டத்தை தான் நீ வச்சுட்டு போயிருக்க. அண்ணன் வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காப்புல. அங்கே ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த இடத்துல எஃப்ஜி வந்து சொல்லிட்டான், ஆனால் நீ எதுவும் பேசாத, விட்டுரு, மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீ வந்து எதுவும் பேசாத அப்படின்னு. அப்பமா அவர் அங்கே கடந்து ஒரு மாதிரி குதிக்கிறது, வாங்குறது, கிண்டல் பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மெல்லாம் திவாகர் தான் கொஞ்சம் கோமாளி, திவாகர் தான் வெளியே உட்காந்துருக்கும் நம்மளை வெறுப்பேத்தினார் போல நினைச்சோம். இல்லை, அதை விட மோசமான ஒரு ஆள்லாம் இருக்கார் அப்படிங்கிறத காமிச்சிட்டார். திவாகரை விட மோசமா பண்ணிட்டு இருக்காரு. திவாகரை விட மோசமா அங்க குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவரவரே ஒரு மாதிரி ஹீரோவா நினைச்சுக்கிட்டு எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. பார்க்க சிரிப்பாவும் இருக்கு, அவரை நினைச்சு வருத்தமாவும் இருக்கு. பாவம் வெளியே வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போறாரோ அந்த இடத்துல அப்ஜி அப்படி சொன்னா வெட்டிட்டாப்ல. இதுல தண்ணி பணம் ஒரு சம்பவம் பண்ணாப்ல. என்னன்னா, நின்றுட்டே இருந்தாரு, விஜய் பார்த்தனை ஏற்றி விட்டது, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாருங்க, நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு வேணா கொடுக்கலாம், சரியா? யாருக்கும் சத்தியம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு கொடுக்கணும் அவசியம் கிடையாது, உங்க இஷ்டம், யுவர் விஷ். நீங்க யாருக்கு வேணா கொடுத்துக்கோங்க, யாரை பார்த்தும் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாப்ல. சொன்னோன்னே விஜய் பாருக்கு அள்ளு விட்டுட்டு, எப்படி விஜய் பாருக்கு அள்ளு விட்டுட்டு. பட் இப்போ விஜய் பாரு வீட்டில் தண்ணி பழம் காலையிலே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலை பிடிச்சாச்சு, காலை பிடிச்சி அண்ணா எப்படியா எனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ நேற்று எஃப்ஜே சொன்னது கரெக்ட் தான், தேவைக்குன்னா காலை பிடிக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. காலை பிடிச்சிட்டாங்க, உண்மையாக தான் சொல்கிறேன், லைவ் பார்த்தவங்க தெரியும், காலை பிடிச்சிட்டாங்க, காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க.
அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க விஜய் பாரு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம தண்ணி பழம் என்ன பண்ணிட்டாருன்னா, யாருமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சொன்னாலும் கொடுக்காதீங்க, அவங்க இஷ்டத்துக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் உடச்சிட்டாப்ல. உடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பேசி முடிச்சுட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகள்லாம் கடந்து போனனால அந்த இடத்த முடிச்சுட்டு ஊசி பண்ண வெளியே வந்து நம்ம விஜய் பாரும் தண்ணி பழமும் உட்காந்துருக்காங்க. திருப்பி காமு மாமா அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து, நீலாம் என்னை பற்றி பேசக்கூடாது சரியா, வெளியே நீலாம் வந்து என்கிட்ட மாட்டிடாத, வெளியெல்லாம் என்கிட்ட சிக்கனாக செஞ்சிருவேன், நீலாம் ஒரு ஆளே கிடையாது, பிளா பிளா பிளான்னு ஹீரோயிசம் பண்ணுறாரு. எனக்கு பார்த்து இவரை பார்த்து சிரிக்கவா இல்லை அளவானே தெரில, உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு, ஓ ஓ ஓ அப்படின்ட்டு இருக்காரு. நான் ஒன்று பார்த்துட்டு என்னாச்சு அண்ணனுக்கு நல்லா தானே இருந்தால் திடீர்னு வந்து கத்துறான்னு பார்த்தா, நீலாம் என்கிட்ட வந்து பேசவே கூடாது, செஞ்சிருவேன் பார்த்துக்கோ, நீலாம் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ட்டாரு. யாரை தண்ணி பழத்தை பார்த்து பொம்பளை பொறுக்கின்ட்டாரு. நான் பார்த்தேன் ரைட், இவர் ரெட் கார்டை பேக்கெட்டில் வாங்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இது இது இன்னைக்கு மட்டுமே அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதுக்கும் நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலனா உங்களை விட கேவலமான ஷோ யாரும் நடத்த முடியாது. இப்படியே உங்களை விட கேவலமான ஷோ யாரும் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு கமாரதி நாங்கள் வார்த்தை விடுறாரு, பொம்பளை பொறுக்கிங்காரு, பைத்தியம் மாதிரி நடிச்சு பொம்பளைட்ட உரசிட்டு இருக்க, பொம்பளைட்ட வலிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம தண்ணி பழம் ஆப்போசிட்டில் நீ ஒரு பொண்ணை ஏமாதிட்டு இங்கே வந்து அதை சொன்ன வந்தான்ல, ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிட்டு அதை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா, ஒரு பொண்ணோட லைஃப் அழிக்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா, அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை இருக்கலன்னு சொல்லிட்டு அவர் போட்டு உடைக்கிறாரு. பிளா பிளான்னு பயங்கரமாக போயிடுச்சு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்கள் அண்ணன் கமாருதீனுக்கு, சாரி எங்கள் காமு மாமாவுக்கு நீங்கள் ஒரு ரெட் கார்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ள மற்றவங்களாம் ஓரளவு சரியாயிருவாங்க, ஸ்டடி ஆயிடுவாங்க, கேம் ஓகேவா போகும் சரியா. அதனால் தயவு செய்து அந்த விஷயத்த பண்ணுங்க. இப்படி தயவு செய்து இந்த விஷயத்த பண்ணுங்க. ரெட் கார்டு கொடுக்காம காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. அப்போ அதுக்கப்புறம் காப்பாற்றிட்டு நாங்கள் பிக் பாஸ் விஜய் டிவிலாம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்போம், எல்லாமே கரெக்டாக கொண்டு போவோம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே கன்றாவியாக போய்ட்டு வெளியே சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு கழுவி ஊற்றுறாங்க. பிக் பாஸ் ஒரு குப்பை ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நிறைய நாரி போன குப்பையை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சு கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க, கிளிகளையும் கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கமாருதீன் மாதிரி ஒரு மட்டமான பிளேயர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அவரை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.